ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஹெச் ராஜா மற்றும் அவர் தலைமையிலான ஒரு 30 பேர் கொண்ட கும்பல் நேற்று முன்தினம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா வரைக்கும் சென்று நாங்கள் கள்ளத்தி மரத்தை பார்வையிடணும், தீபத்தூன் ஏரியாவை பார்வையிட வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, ஒரு கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள். உங்க குடும்பமே நாசமா போகும். ஏன்னா நீங்க என்னோட கோவில் மரம் அதுல ஆக்கிரமிச்சு இஸ்லாமிய தீய சக்திகள் கொடியேற்றி இருக்காங்க. உங்க பாதுகாப்போட நீங்க தான் பாதுகாப்பு. 12 மணிக்கு பாதுகாப்பு தரீங்க நைட்டு. அது மட்டுமின்றி ஹெச் ராஜா, இது தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனை அல்ல, இந்து கோயிலுடைய சொத்துக்கான உரிமை பற்றிய பிரச்சனை அப்படின்னு புது ஆங்கிள் இந்த பிரச்சனையில முன்வைத்திருக்கிறார். இது ஏதோ வெறும் தீபம் ஏத்துற பிரச்சனை இல்ல, இந்து கோவிலுடைய இடத்தின் உரிமைக்கான பிரச்சனை. வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதிக்குள்ள அங்க தீபம் ஏற்றவில்லை என்றால் நடப்பதே வேறு அப்படின்னு அரசுக்கும் காவல்துறையினருக்கும் எச்சரிக்கை விடுத்து மிக மோசமாக பேசி இருக்கிறார். அவர் வைத்த குற்றச்சாட்டுகள், அவரை காவல்துறை கையாண்ட விதம், இது குறித்து தான் நம்ம இந்த நேர்காணல்ல பேச இருக்கிறோம். மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தோழர் வாஞ்சநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று முன்தினம் பாஜகவினுடைய ஹெச் ராஜா திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவுக்கு கிட்ட வரைக்கும் போயிருக்கிறாரு. கோயிலுக்கு சொந்தமான தலவிருச்சத்தில் பிறை கொடியை ஏற்றி இருக்கிறார்கள். அதுவும் காவல்துறை துணையோட நள்ளிரவு 12 மணிக்கு ஏற்றிருக்கிறாங்க. இதை எப்படி அனுமதிச்சிங்க? நான் அங்க போய் பார்வையிடணும், அதை ஏன் இன்னும் அகற்றல அப்படின்னு அந்த மலை, அந்த சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள அந்த இடத்துல நின்று காவல்துறையிடம் ஹெச் ராஜாவும் அவரோட சேர்ந்து பாஜக மாவட்ட நிர்வாகி சிவலிங்கம் உள்ளிட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் பிரச்சனை பண்றாங்க. அதற்கு பிறகு காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? அதாவது இதில் 2 விஷயங்கள். ஒன்று, ஹெச் ராஜா பாஜகவை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாற்றி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அத்துமீறி தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான பகுதியில் சென்று பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஹெச் ராஜா இது தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவோன்னு சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கார்த்திகை தீபம் தொடர்பாக அடுத்த ஆண்டு முதல் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிரச்சனையை திரும்ப ஹெச் ராஜா கிளப்பி தை மாசம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு. ஆமா, அதாவது தை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள அங்க ஏத்தணும், இந்த கள்ளத்தி மரத்தின் மீது ஏற்றப்பட்டுள்ள அந்த பிறை கொடி அகற்றப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹெச் ராஜா ஒரு புது ஆங்கிளை நேற்று முன்தினம் முன் வச்சிருக்கிறாரு. இது தீபம் ஏற்றுவது பற்றிய பிரச்சனை கிடையாது, இந்து கோயிலினுடைய சொத்து உரிமை பற்றிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. மனிதர்கள் நாக்கு எப்படி வேணாலும் பேசும் என்பதற்கான உதாரணம் தான் ஹெச் ராஜா, பிஜேபி, சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களின் பேச்சு. தினமலரில் வந்த செய்தி, இந்து மக்கள் கட்சி அளித்த புகார், எல்லாத்துலேயும் என்ன ஒரு செய்தி இருக்குன்னா, கோயிலோட ஸ்தல விருட்சமான கள்ளத்தி மரத்தில் இஸ்லாமியர்கள் கொடியேற்றி விட்டார்கள், தர்கா நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் கொடியேற்றிட்டாங்க, இப்படின்றதான் அவங்களோட குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டு உண்மையா? இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்றதான் கேள்வி. இப்போ கோயிலோட தல விருட்சமான தல மரமான கள்ளத்தி மரம் எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ அந்த கேள்விக்கான விடையாக நான் ஆதாரங்களை, கோயில் தரப்பு தந்த ஆதாரத்தை தரேன். தமிழ்நாடு அரசின், நான் இப்போ காட்டக்கூடிய புத்தகம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் திருமணத்தலம் தல வரலாறு. இது தல வரலாறு கோயில் சார்பில் 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பொருளடக்கத்தில் கடவுள் வாழ்த்து, பாண்டிய நாடு சிறப்பு, மதுரையின் மாண்பு, திருப்பரங்குன்றம் தல சிறப்பு, இருப்பிடம், கோயிலோட அமைப்பு சிறப்பு, வழிபாடு செய்தது, ஓவியங்கள், சிற்பங்கள், கல்வெட்டுகள், சரித்திர வரலாறு, புராண கதை, தல இலக்கியங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் 26 தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகத்தில் 10ஆம் பக்கத்தில் தல விருட்சம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது.
அது 10ஆம் பக்க கடைசியில் தொடங்கி 11ஆம் பக்கத்தில் துவங்குது. அந்த 11ஆம் பக்கத்தில் கோயில் சொல்லியிருக்குது, மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தனர். பின்னர் நாகரிக வளர்ச்சியில் காடு கெடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெருங்கோயில்கள் அமைக்கப்பட்டன. இவ்வாறு கோயில்கள் அமைக்கப்பட்ட போதும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தல விருட்சம், தல மரம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர். அவ்வகையில் இத்தலத்தின் ஆதி மரம் கள்ளத்தி ஆகும். இந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாசல் அருகே அமைந்துள்ளது. இப்போ கோயிலோட தல மரமான கள்ளத்தி மரம் எங்கே இருக்குது? திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாசல் அருகே அமைந்திருக்கிறது. வசந்த மண்டபம் வாசல் எங்கே இருக்குது? மலை அடிவாரத்தில் கோயில் பக்கத்தில் இருக்குது. ஓகே. இப்போ அடிப்படையில் கோயில் கொடுத்த ஆதாரத்தின் கோயில் ரீசெண்டாக 2023 போட்ட புத்தகத்தில் ஆரம்பத்தில் இருந்து வந்த அந்த தலமரம், ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தலவிருட்சம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றன. சுவாமிக்கு அருகில்னா எந்த சுவாமிக்கு? சுப்பிரமணிய சாமிக்கு. சுப்பிரமணிய சாமினா முருகனுக்கு. முருகன் சிலை எங்கே இருக்குது? அடிவாரத்தில் இருக்குது. தர்கா பக்கத்தில் தலவிருட்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்பேற்பட்ட பொய்! நேர்மையான அணுகுமுறையா? வதந்தி இல்லையா? அயோக்கியத்தனமாக அப்படி பேசலாமா? நீங்கள் ஆதாரம் கொடுங்க. தலை மரத்தில் தலை விருட்சத்தில் இவங்க கொடியேற்றிட்டாங்க. இன்றைக்கி அங்கே நிலைமை என்னங்க? தர்கா நிர்வாகத்துக்காரங்க ஏதாவது கோயில் இடத்துல போய் ஏதாவது பண்ண முடியுமாங்க? கோயில் இடத்துக்குள்ளே போகாமையே நவாஸ்கனி கூட வந்தவங்க தர்காவுக்கு போகிற பாதையில் உட்காந்து சாப்பிட்டதே கோயில் இடத்துல பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு பொய்யை கிளப்புனாங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது அங்கே 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அங்கே ஹச்சிராஜாவை போலீஸ் அனுமதிப்பாங்க, ஆனால் மற்றவங்களை அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போனால் அனுமதிக்க மாட்டாங்க. கீழே நுழையிற இடத்துல போலீஸு, அடுத்து படியேற இடத்துல போலீஸு, எல்லாம் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை தாண்டி மேலே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போலீஸு, அதுக்கு அடுத்து இருக்க பாளையில் போலீஸு, அதுக்கப்புறம் நெல்லித்தோப்பில் போலீஸு, அதுக்கு மேலே தர்கா பக்கத்தில் தூண் இருக்க பகுதியில் போலீஸு. இப்போ நெல்லித்தோப்பு வரை 4 இடங்களில் போலீஸ் இருக்குங்க. இப்போ ஹெச் ராஜா பேட்டி கொடுத்துட்டு தானே போறாரு. ஹெச் ராஜா வந்து ஊடக நண்பர்கள் விரும்பினால் நான் போய் அந்த கள்ளத்தி மரத்துல கொடியை வந்து பார்வையிட மேலே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போறாரு. அவருடைய நோக்கத்தை இது போலீஸுக்கு தெரியாதா? இப்போ 5 தடைகள் இருக்குது அப்படின்னா எப்படி அவ்வளவு தூரம்? அதாவது ஹெச் ராஜா போனது எந்த இடம்? அது வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்திலா அல்லது எந்த பகுதிக்கு போனோம்? ஹெச் ராஜா மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு போலீஸ் செக் போஸ்ட்டை தாண்டுறாரு. அங்கே தான் பேட்டி கொடுக்குறாரு. அடுத்து 2வது செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்டையும் தாண்டி போகிறாரு. அங்கே ஆதார் கார்டை கொடுக்காமல் யாரும் போக முடியாது. எல்லாரோட ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் வாங்கி ரிஜிஸ்ட்ரியில் எழுதி தான் அனுப்புவாங்க. 2வது இப்போ யாரையும் அங்கே மலையில் அனுமதிக்கலை. 3வதாக உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போலீஸு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய பாறை, அங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேலே போனால் நெல்லித்தோப்பு, ஒரு 20 நிமிஷம் நடந்தால் தான் நீங்கள் நெல்லித்தோப்பு வரையே போக முடியும். நெல்லித்தோப்புக்கு மேலே தர்காவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொந்தமான பாதையில் தான் இவங்க ஏறி அங்கே போய் உட்காந்து அந்த புது மண்டபம்னு சொல்கிறாங்களே தர்காவுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல உட்காந்தா பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம்? அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஏறினா தர்காவுக்கு போயிடலாம். ஓகே. இப்போ தர்காவுக்கு சொந்தமான இடம் வரை காவல்துறை அவர்கள் எப்படி அனுமதிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை காவல்துறைக்கும் ஹெச் ராஜா சங் பரிவார் அமைப்புமான கள்ளக்கூட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது தடுக்கிற மாதிரி செய்கிறதெல்லாம் ஒரு நாடகம். மதுரை கமிஷனர், உளவுத்துறை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஹெச் ராஜா போகிறாரு. ஹெச் ராஜா திருப்பரங்குன்றத்துக்கு வர்றது உளவுத்துறைக்கு தெரியாதா? மதுரை கமிஷனருக்கு தெரியாதா? திருப்பரங்குன்ற ஏசிக்கு தெரியாதா? ரகசியமாக வந்துட்டாரா? ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துனாங்க, வர ஊடகங்களை தகவல் தொழில் தானே வர சொல்லுவாங்க. அப்போ தெரியாதா போலீஸுக்கு? அது இந்துக்கள் சொந்தமான இடம், ஹெச் ராஜா போறதை யார் தடுக்க முடியும் அப்படின்னு பாஜகவினர் கேட்குறாங்க. அது சொந்தமான இடம்னு ஆதாரம் கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். தர்கா பாதை கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் கொடுங்க. 1. 2வது, காவல்துறை எல்லாருக்குமா அங்கே தடைகளை அமல்படுத்துகிற சூழ்நிலையில் இவங்க மட்டும் எப்படி போகிறாங்க? நீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுன்னா அதுவும் பெர்மிஷன் வாங்கி அவங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் போகணும்.
ஆனால் ஒரு பிரச்சனை பண்ணுறது, சாமி கும்பிட போகிறவங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இல்லை தர்காவுக்கே இந்துக்கள் போகிறாங்க, அது பிரச்சனை இல்லையே. பிரச்சனை உருவாகி கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து போகிறவரை நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? இப்போ ஊடகத்துல எச் ராஜா நான் மேல தர்கா கள்ளத்தி மரம் போய் நான் பார்வையிட போறேன் அப்படின்னு சொல்றாரு வெளிப்படையா. ஆனா ஊடகங்கள் இன்னொரு புறம் அவர் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் வழிபட போனாரு, அதுக்கு பிறகு அவர் கள்ளத்தி மரத்தை மலை உச்சியை பார்வையிட விரும்பினார் அப்படின்றாங்க. உண்மையில் அவர் வழிபட போனாரா, மலை உச்சியை பார்வையிட போனாரா, அவருடைய நோக்கம் என்ன? உண்மையிலே பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்றத அது அவரே சொல்லிட்டாருங்க. இதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவோன்னு சொல்லிட்டாரு. நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய உத்தரவுக்கு மாறாக அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னதுக்கு இந்த வருஷமே இப்போ தை மாதம் ஏற்றுங்க, கார்த்திகை வருஷத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது நோக்கம் என்ன? தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவோன்னு அவர் சொல்கிறாருல, அதிகாரிகளை தீய சக்தின்றாரு, இந்து விரோதிகள்னு சொல்கிறாரு. என்ன அயோக்கியத்தர இது? கமிஷனர் அப்படி தான், கலெக்டர் அப்படி தான் அப்படின்னு பேசுகிறாரு. இவங்க கோயில் சொன்ன இடத்துல கோயில் உள்ள திருவிழாவை பற்றியெல்லாம் கோயில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் 48ஆம் பக்கத்தில் கந்தசஷ்டி திருவிழா கீழே திருக்கார்த்திகை திருவிழா இருக்குது. 10 நாள் திருவிழாக கார்த்திகை மாதம் நடைபெறும் இவ்விழாவில் திருக்கார்த்திகை அன்று பக்தர்கள் பெருந்திரளாக ஒன்று சுவாமியை தரிசித்து செல்கின்றனர். 9ஆம் நாள் திருவிழாவில் சிறிய வைரத்தேரில் முருகப்பெருமான் ரத வீதியில் உலா வருவார். அன்றிரவு சொக்கப்பன் கொளுத்தப்படுகிறது. இக்கோயிலின் உள்ளும் மலை மீதில் உள்ள உச்சி பிள்ளையார் மேல் உள்ள தீப மண்டபத்தில் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. இதான் கோயிலோட தலை வரலாறுல சொல்லியிருக்குது. இதை கூட நீதிமன்றத்தில் கோயில் தரப்பு கொடுக்கல, இந்த புத்தகத்தை கூட கொடுக்கல. இப்போ இதான ஒரு பேசிக் டாக்குமெண்ட்டு. இதிலேயே உச்சி பிள்ளையார் கோயில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாறாக நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் 2 நீதிபதிகளும் உத்தரவு வேறு இடத்துல தர்கா பகுதியில் ஏற்ற சொல்லிட்டாங்க. கோயில் நிர்வாகம் நீதிமன்றத்திலே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முன்பு இவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாங்க தர்கா நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இதே கோயில் நிர்வாகம் வெளியிட்ட புத்தகத்தை உங்களுக்கு சொன்னேன். கோயில் நிர்வாகம் வெளியிட்ட இன்னொரு படம், இதில் கோயில் ஈஓ தான் கையெழுத்து போட்டிருக்காரு. திருப்பரங்குன்ற மலை பற்றி சிக்கந்தர் தர்கா இருக்கிறதெல்லாம் குறிச்சிருக்கிறாங்க. இந்த மீத பகுதியில் அதை நம்ம குறிச்சிருக்கோம். சிக்கந்தர் தர்கா இப்படின்னு கோடு போட்டு நம்ம காட்டியிருக்கோம். காசி விஸ்வநாதர் டெம்பிளை நம்ம காட்டியிருக்கோம். அவங்க எழுதியிருக்கிறாங்க, சரியாக தெரியாதனால நம்ம இதை காட்டியிருக்கோம். நெல்லித்தோப்பு ஏரியா எது அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம். இப்போ இதில் கீழேருந்து இப்படி தான் படியில் இப்படி போகிறாங்க. இது கோயில் கொடுத்த படம். படியில் போகிறது நெல்லித்தோப்பு ஏரியா. இதில் எல்லாம் இது மெயின் ரோட்லேருந்து இப்படி போகிறாரு. இங்கெல்லாம் கச்சராஜா ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்படி நெல்லித்தோப்பு இதுக்கப்புறம் நெல்லித்தோப்புலேருந்து இங்கிட்டு தர்காவுக்கு போகிற பகுதி இருக்குது. இதுலேருந்து இந்த பக்கம் போனால் தான், இதுலேருந்து இப்படி போனால் தான் இங்கே அந்த மரமும் கொடியும் இருக்குது. கோயிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த பகுதி என்பது முழுக்க இந்த மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு 1923 தீர்ப்பில் இருக்குது. இதில் மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற பாயிண்ட் என்னென்னா, இதில் தர்காவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்து மேலே தான் இதில் கொடி ஏற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இது ஒரு மலை உச்சி, இங்கேருந்து சந்தனக்கூடு விழா துவங்குது என்று ஊர் மக்களுக்கு அறிவிக்கும் விதமாக இந்த இடத்துல ஒரு மரத்திலான ஒரு கொடி மரத்தை வச்சு அதில் கொடியேற்றுவாங்க. அது திருவிழா தொடங்கிருச்சுன்றதுக்கான அந்த இடத்துல காற்றடிச்சு அது விழுந்துருது அப்படின்றதுனால அங்கே உள்ள மரத்துக்குள்ளே அந்த கொடி மரத்தை வைத்து ஒரு மரக்கட்டையை வைத்து அதன் மேலே அந்த கொடியை கட்டுறாங்க. இதை கோயில் நிர்வாகமே ஒத்துக்கொண்டு அவங்க கொடுத்த படம் தான் இது. கோயில் நிர்வாகம் ஈஓ கையெழுத்து போட்டு கொடுத்த படத்திலே இந்த மரத்து மேலே தானே கொடி இருக்குது பாருங்கள். மரத்து மேலே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தையும் நான் அனுப்புகிறேன். ஓகே. இப்போ மரத்து மேலே கொடி இருக்கிறது. இது காலகாலமாக ஏற்றுறாங்கன்றதுனால தான் திருவிழா தொடங்கி 15 நாளைக்கு கோயில் நிர்வாகம் ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் கோயில் இடத்துல போய் இவங்க ஏற்ற முடியுமாங்க? அது கோயிலோட ஸ்தல விருட்சத்தில் போய் இஸ்லாமியர்கள் கை வச்சிட முடியுமா? தர்கா நிர்வாகம் கை வச்சிட முடியுமா? விட்டுருவாங்களாங்க? சாத்தியமா இது? 200 வருஷமாக அவங்க ஏற்றுற இடத்துல தான் ஏற்றுறாங்க. 200 வருஷமாக ஏற்றுற இடத்துல தான் ஏற்றுறாங்க. 1. 2வது 15 நாளாக கோயில் நிர்வாகம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா இது இவங்களுக்கு சொந்தமான இடத்துல ஏற்றுறாங்க. போலீஸ் பாதுகாப்போட தான் போய் ஏற்றுறாங்க. இல்லைன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்களாங்க? எப்படி சாத்தியம்? நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கேட்காத வரை இது பெரிய பிரச்சனையே இல்லை. நள்ளிரவு 12 மணிக்கு போய் திருட்டுத்தனமாக போலீஸ் பாதுகாப்போட ஏற்றுனாங்க இஸ்லாமியர்கள், தீய சக்தின்றாரு எச் ராஜா. அதாவது
ஹெச்ராஜாவுக்கு சந்தனக்கூடு விழான்னா என்னன்னு தெரியுமா? திருப்பரங்குன்ற மக்களோட பழக்க வழக்கம் மரபுனா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வந்து கத்துறதுனால என்ன பயன் இருக்குது? சந்தனக்கூடு விழா துவங்குற போது ஊர்வலமாக திருப்பரங்குன்ற முழுக்க ஊர்வலம் போயிட்டு அந்த கொடிமரத்தை ஊர்வலமாக கொண்டு போவாங்க. அந்த கொடிமரத்தை ஊர்வலமாக கொண்டு போய் கடைசியாக இரவில் ஊர்வலம் முடிஞ்ச உடனே 11:30 மணிக்கு ஊர்வலம் முடியும். அதற்கு பிறகு அங்கேருந்து மலை உச்சிக்கு கொண்டு போய் தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் 1923 தீர்ப்பில் சொல்லப்பட்ட இடத்தில் அந்த மரத்தை வைத்து, கீழே ஊர்வலமாக கொண்டு போகிறாங்கள்ல, அந்த மரத்தை வைத்து அதில் கொடியேற்றி அதை அந்த மரத்துக்குள்ளே வைக்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் நடந்துச்சு. இதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது 200 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. பீஸ் மீட்டிங் 2011 ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வருஷம் சந்தனக்கூடு விழாவுக்கு ஒரு பீஸ் மீட்டிங் நடக்கும். அதில் கொடியேற்றுற சம்மந்தமாக ஒரு முடிவு இருக்கும், ஊர்வலம் போகிற சம்மந்தமாக ஒரு முடிவு இருக்கும். இது இப்போ ஒரு 15 வருஷமாக கூட நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். எல்லா வருஷமும் கொடியேற்றுறது நடந்துருக்குது. அதே இடத்துல தான் ஏற்றுறாங்க. இப்போ புதுசாக பிரச்சனையை கிளப்புறது வந்து சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அந்த ஊர் மக்கள் யாராவது அதை ஆட்சேபனை பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலலாம் ரொட்டீனாக ஏற்றுவாங்க அப்படின்னு. சங் பரிவார் செட்டப் பண்ண கொஞ்சம் பேர் மட்டும்தான் அதை பிரச்சனையாக மாற்றுவதற்கான முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோயில் நிர்வாகத்துக்கு பிரச்சனை கிடையாது. நீதிபதி அவர்கள் கேட்குற போது ஒரு கண்டெம்ட் வழக்கில் இதை எது கேட்குறாரு திடீர்னு? அப்படி கேட்கலாமா? அவர் வழக்கே கிடையாது. அவரோட தீர்ப்பே இன்னைக்கு கிடையாது. அவர் தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கூடிய அமர்வில் அந்த தீர்ப்பே மாற்றிட்டாங்க. மாற்றின பிறகு அந்த இதில் வந்து அவர் எப்படி இன்னைக்கு இதில் கேட்க முடியும்? 2 கண்டெம்ட்டுக்கு இந்த கள்ளத்தி மர கொடிக்கு என்ன சம்மந்தம்? கொடிமரம் சம்மந்தமாக அவர் முன்னாடி வழக்கு இருக்கா? யாராவது வழக்காடினாங்களா? அவர் இன்றைக்கி டிவிஷன் பெஞ்சில் உட்காந்துருக்காருங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீதிபதி சிறிமதி அவர்கள் முன்னாடி அது ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு இவர் எப்படி விசாரிக்க முடியும்? இப்போ அடிப்படையில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வழங்கிய உத்தரவும் அடிப்படையில் தவறானது. 2வது அந்த கண்டெம்ட்டில் போட்டது அதை விட தவறானது. கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷன், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட், ரூல்ஸு எல்லாவற்றையும் அப்பட்டமாக மீறி நீதிபதி அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார். இதை கண்டித்து சொல்ல வேண்டிய அரசின் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரவன் அவர்களும் கோயில் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களும் இதுக்கு அமைதியாக இருந்து உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இதில் வந்து ஹெச்ராஜா டெக்னிக்கலாக ஒரு தீர்ப்பை அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. நீங்களும் 1923 ராமையர் தீர்ப்பை சொல்கிறீங்க. ஹெச்ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடியே சொன்னார், ஏறிட்டு அரெஸ்ட் ஆகி நள்ளிரவில் விடுதலையான பிறகும் அதை சொல்கிறாரு. 1923 ஆகஸ்ட் 25 மாவட்ட நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல கிரிவல பாதைக்கு உள்ள இருக்கிற எல்லாமே கோயில் சொத்து, குறிப்பாக 33 சென்ட் முகமதியர்களுடைய ஸ்ட்ரக்சர், அதையும் தர்கான்னு சொல்லல, முகமடன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. 33 சென்ட் தான் அவங்களுக்கு சொந்தமானது. மீதி எல்லாமே மொத்த மலையுமே கோயிலுக்கு சொந்தமான இடம். இது இந்துக்களினுடைய உரிமை பிரச்சனை. இப்படி நீதிமன்றம் இதை உறுதிப்படுத்தி இருக்குது. மாவட்ட நீதிமன்றம், மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதை 1931 பிரிவி கவுன்சிலும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு ஹெச்ராஜா சொல்றாரு. ஒரு பொய் 2 பொய்க்கு நம்ம பதில் சொல்லலாம். 1000 பொய்யை சொல்றதே தொழிலாக வாழ்க்கையாக வைத்துக்கிட்டு இருந்தா எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? நீதிமன்றத்தில் சங் பரிவார அமைப்பு வழக்கறிஞர்கள் இதை பேசுவாங்களா? இப்போ அப்பட்டமான பொய். வழக்கு நடந்தது நெல்லித்தோப்பு ஏரியாவுக்கு தான். தர்கா ஏரியா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் தீர்ப்பின் இறுதியில் அந்த உள்ள பகுதியை நீங்கள் பார்த்தா 1923 தீர்ப்பு, 25/8/1923 தீர்ப்பு, ராமையரோட தீர்ப்பு. அதில் த நெல்லித்தோப்பு இன்க்ளூடிங் நியூ மண்டபம், நெல்லித்தோப்பும் அதில் இன்னொன்று அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு புது மண்டபம். த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் லீடிங் ஃப்ரம் நெல்லித்தோப்பு அப் டு த மாஸ்க், நெல்லித்தோப்புலேருந்து மாஸ்க்கு போகக்கூடிய படிகள். அண்ட் த டாப் ஆஃப் த ராக் ஆன் விச் த மாஸ்க் அண்ட் த ஃப்ளக் ஸ்டாப் ஆஃப் த முகமடன் ஸ்டாண்ட். மசூதியும் கொடிமரமும்
இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். அதில் இனி கிளியராக சொல்கிறாங்க, த மொஹம்மடன் டிஃபரன்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆர் இன் பொசிஷன் ஆஃப் நெல்லித்தோப்பு வித் ஆல் தட் இட் கண்டைன்ஸ். நெல்லித்தோப்பு அதில் என்ன இருக்கிறதோ அத்தனையும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். இது ஒரு பார்ட்டு. இந்த நெல்லித்தோப்புக்கு தான் கேஸே நடக்குது. அதைத்தான் அவர்கள் 33 சென்ட்டுக்கு மேலாகன்னு அந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். The flight of steps mentioned above the new mandapam and the whole of the top of the hillock on which the mosque and the flag stop stand. இப்போ எத்தனை பகுதிகள் சொல்லியிருக்கிறாங்க? இது மொத்தம் 33 சென்ட் தானா? எங்க அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சாவனார் விட்டுருப்பாராங்க. நெல்லித்தோப்பு 33 சென்ட், மீதி எல்லாம் இவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தா இந்நேரம் தர்கா அங்கே இருந்திருக்குமா சொல்லுங்கள். இதே வழக்கை அதற்கு பிறகு 1975 ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் நீதிபதி சுப்பிரமணியன் என்பவர் அந்த வழக்கை விசாரிக்கிறார். கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்காவுக்கும் கொடிமரத்துக்கு இடையில் ஒரு நீர் தேங்கும் பகுதி இருக்கிறது, அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விசாரித்த 62 மறுபடியும் அந்த இடத்தை அளக்கணும்னு ஒரு ஈபி போட்டு, ஈபி நம்பர் 163/62 அப்படின்னு நீதிமன்றத்தால் ஒரு கமிஷனர் நியமிக்கப்பட்டு சர்வ அதிகாரிகளை வச்சு அளந்து இப்படி ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இது நெல்லித்தோப்புக்கான ஸ்கெட்ச். இதுதான் அந்த 33 சென்ட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர, இதை தாண்டி உள்ள பகுதிகள், மேலே இருக்கிற பகுதி தர்கா, அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு வரை அது அளந்து முறைப்படுத்தப்படவில்லை அப்படின்றதா உண்மை. சுப்பிரமணியன் ஜட்ஜு இந்த நான் சொல்கிற தீர்ப்பு இது 1975 கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே வழக்கு போட்டு தர்காவிற்கும் கொடிமரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுனை தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு நவம்பர் 22, 1978 தீர்ப்பு நீதிபதி மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி கே சுப்பிரமணியன், 3rd அடிஷனல் சப் ஜட்ஜ், அவர் தான் தீர்ப்பு சொல்கிறார். த இன்டர்பிரட்டேஷன் புட் ஃபார்வர்ட் பை த லேர்னர் கவுன்சில் ஃபார் த பிளைன்டிஃப். கோயில் சார்பில் உள்ள வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கணும்? இப்போ கச்சிராஜா சொல்கிறார்ல, அந்த தீர்ப்பை இன்டர்பிரட் பண்ணி இந்த தீர்ப்பில் இப்படி தான் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார்ல. ஆமாம், இதே வாதம் கோயில் சார்பில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். இன்டர்பிரட்டேஷன் புட் ஃபார்வர்ட் பை த லேர்னர் கவுன்சில் ஃபார் த பிளைன்டிஃப் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிபிட் B2. அதான் 1923 தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தான் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிபிட் B2 இஸ் தட் the defendants are declared as owner of the place exactly occupied by the mosque as well as the flag stop alone. The intervening space does not belong to the defendants and it belongs to the plaintiff தேவஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தர்கா நிர்வாகத்திற்கு மசூதியும் கொடிமரமும் இருக்கப்பட்ட பகுதி மட்டும்தான் சொந்தம். இதற்கு இடைப்பட்ட பகுதி அவர்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய சர்வே தூண்லாம் அங்கே இருக்குது. த இன்டர்வீனிங் ஸ்பேஸ் டஸ் நாட் பிலாங் டு டிஃபரெண்ட் அண்ட் இட்ஸ் பிலாங்ஸ் டு, அது கோயிலுக்கு சொந்தமானு சொல்கிறாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, த இன்டர்பிரட்டேஷன் புட் ஃபார்வர்ட் பை த லேர்னர் கவுன்சில் ஃபார் த பிளைன்டிஃப், கோயில் தரப்பு வழக்கறிஞர் அந்த தீர்ப்பை குறித்து 1923 தீர்ப்பு குறித்து சொன்ன பொருள் விளக்கம் cannot be accepted in view of the clear expression made by the learned judge in paragraph 39 and 46 in Exhibit P2. அந்த வாதம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என்பது கீழ்கண்ட காரணங்களால் ஏற்கத்தக்கதல்ல. ஏற்கனவே 1923 நீதிபதி ராமையர் கிளியராக சொல்லிட்டாரு. பேரா நம்பர் 39-46 in those two paragraphs the learned judge has held that the Mohammedans are entitled to the whole of the top of the hill on which the mosque and the flag stop stand. இஸ்லாமியர்கள் மசூதியும் கொடிமரமும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் அவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. when the learned judge described the whole of the top of the entire top portion of the hill, not only the mosque and the flag stop alone but also the other space of the top of the, இதான் ரொம்ப முக்கியம். நீதிபதி அவர்கள் whole top of the hill அப்படின்றத அது கொடிமரம் மட்டும் கிடையாது, கொடிமரம் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ த அதர் ஸ்பேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில், அந்த மலைப்பகுதியில் உள்ள மீத பகுதியில் எல்லாமே அவர்களுக்கு சொந்தம். அடுத்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, it also observed that the learned judge that plaintiff தேவஸ்தானம் was deprived of the possession of the places
by the defendant. That means the plaintiff Devadan is not in position and enjoying the property in the top of the hill on which the mosque is situated. ஏற்கனவே அவர்களிடமிருந்து இவங்களுக்கு போயிருச்சு, அவங்களுக்கு சொந்தமானது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்று, இட் இஸ் இன் எவிடன்ஸ் தட் த சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் வேர் த மாஸ்க் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த நார்த் அந்த பள்ளிவாசல் அண்ட் இன் பிட்வீன் த பள்ளிவாசல் அண்ட் த ஃப்ளக் ஸ்டாப். அவர்கள் சொல்லக்கூடிய சுனை, இந்த வழக்கு சொத்து என்பது பள்ளிவாசலுக்கும் கொடிமரத்துக்கும் தர்காவுக்கும் கொடிமரத்துக்கும் இடையில் உள்ள பகுதி, பள்ளிவாசலுக்கும் கொடிமரத்துக்கு இடையில் உள்ள பகுதி. அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் வருது. ஒன்று, கொடிமரம் என்பது பள்ளிவாசல் பகுதியிலே கிடையாது, தர்கா பகுதியில் கிடையாது. கொடிமரம் என்பது வேறொரு பகுதியில் இருக்கிறது அப்படின்றத இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒத்துக்கிறது. ஓகேங்களா? தர்காவுக்கும் கொடிமரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த சுனை இருக்கிறது, நீர்த்தேக்கம் இருக்கிறது அப்படின்றத நீதிபதி சொல்கிறாரு. இப்போ ஃபர்தர் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆன் த சைட் ஆஃப் த பள்ளிவாசல், ஆன் த சைட் ஆஃப் த பிளைன்டிஃப் டெம்பிள் ஹவு த பிளைன்டிஃப்ஸ் தேவஸ்தான் இஸ் யூசிங் அண்ட் என்ஜாயிங் த சூட் ப்ராப்பர்ட்டி. எப்போது அவர்கள் இதை பயன்படுத்தினார்கள் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால் ஆன் த அதர் ஹேண்ட் இட் இஸ் கிளியர்லி ஹெல்ட் தட் த என்டையர் ஸ்பேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் வேர் த பள்ளிவாசல் இஸ் சிச்சுவேட் பிலாங்ஸ் டு த முஹம்மடன். அதனால் இவங்களுக்கு அவங்க கேட்ட ப்ரேயர் அனுமதிக்கத்தக்கதில்லை. அதனால் அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுறோம். ரெண்டாவது, நாங்கள் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னு தர்கா கேட்குறப்ப நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சொந்தமான இடத்த நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு தடையும் கிடையாது என்று சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த தீர்ப்பின் வழியாக, இந்த தீர்ப்பு மேலே அவங்க அடுத்து அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் நாங்கள் சொத்தே தப்பாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வாபஸ் வாங்குறாங்க. அதனால் அப்பீலில் அதை செட்டசைட் பண்ணுறாங்க. கோயில் தரப்பு அப்பீலில் போய் சொத்தே நாங்கள் தப்பால் போட்டோன்னு ஒரு ஐஏ ஃபைல் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து பண்ணிடுங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சூட் ஃபைல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றம், அப்பீல் நீதிமன்றம் ஏற்றுக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக சூட் ஃபைல் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு அவதாரம் போடுறாங்க. with liberty to file a fresh suit on the same cause of action on condition that plaintiff should pay ₹100 to the respondents as a contingent precedent for filing a fresh suit. இந்த கேஸில் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக, தர்காவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தோடனே அப்பீல் போகிறாங்க. அப்பீல்லையும் நாங்கள் சொத்தே தப்பாக போட்டோம், நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணிவிட்டு நாங்கள் புதுசாக சூட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற போது நீதிமன்றம் ₹100 அவதாரம் தர்காவுக்கு நீ செலுத்திட்டு தான் அடுத்த வழக்கு போடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ₹100 கட்டினாங்களான்னு தெரியல, ஆனால் அப்பீல் போகல. அதனால் ₹100 கட்டியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது. ஓகே, அப்போ டெக்னிக்கலாகவே கோயில் தரப்பே ஏற்கனவே சொல்லி அது பொய்ன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, 1923 தீர்ப்பில் நெல்லித்தோப்பு வரை 2 பேரும் போகிறோம். நெல்லித்தோப்புக்கு மேலே உள்ள பகுதி, இப்போ அதுக்கு போகிற பாதை, அதுதான் இவங்க சொல்கிறக்கூடிய அந்த தூண் இருக்கிற பகுதி, இந்த கள்ளத்தி மரம் கொடிமரம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி என்பது இஸ்லாமியர்களுக்கு முழுக்க, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தம், தர்காவுக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே அந்த தூணுக்கு போகிறதுக்கான உரிமை இருந்தால், இந்த கொடியை அங்கே கொடிமரம் அங்கே இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை அந்த மரம் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னா ராமையரே அந்த கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு ராமையர் கோயிலுக்கு மேலே போகிறாருங்க, மர உச்சிக்கு போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, மலை உச்சியில் கீழே முருகன் கோயில் என்ற ஒரு புனித தலம் இருக்கிறது. இது ஒரு மலைப்பகுதி. இன்னொரு மலைப்பகுதியில், 2வது மலைப்பகுதியில் மலை உச்சியில் ஒரே ஒரு புனிதமான இடம்தான் இருக்கிறது, அதுதான் தர்கா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே இவங்க தலை விருட்சமான கள்ளத்தி மரம் அங்கே இருந்தால் நீதிபதி சொல்லியிருப்பார். ஏன்னா இது பல நூற்றாண்டு இருக்குன்னு கோயில் வரலாற்றில் சொல்கிறாங்க. அடுத்து அங்கே தூண் இருந்தாலும் சொல்லியிருப்பார். அது ரெண்டும் இல்லை என்பதால் தான் அது ஒரு புனிதமான இடமாக வணங்கப்படவில்லை என்பதால் தான் ராமையரை சொல்ல. இல்லைன்னா அவர் சொல்வதில் என்ன தடை இருக்குது? ஒரு தடை இருந்திருக்காதே. இதே வாதம் ராமையர் முன்னாடி இதே வாதம் வைக்கிறாங்க. அந்த தர்காவுக்கு போகிற பாதை இருக்குது பாருங்கள், அந்த பாதையை கேட்டு இவர்கள் வழக்கிலே முறையிடுகிறார்கள். அந்த முறையீட்டை ராமையர் நிராகரிக்கிறார். நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு தர்காவுக்கு போகிற பாதையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் கோயில் தரப்பு வைத்த வாதம் நிராகரிக்கப்படுகிறது. நிராகரித்த ஒரு இடத்துல கச்சிராஜா போய் நிற்கிறாருங்க, தகராறு பண்ணுறாரு. இது என்ன அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் தான் சொல்லணும். அடுத்து ஹெச் ராஜா இன்னொரு விஷயத்த இது எல்லாமே கேள்வி எழுப்புகின்ற பத்திரிகையாளர்கள் உட்பட சில பத்திரிகையாளர்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்வியை அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அதாவது ஈஓ, கோவிலினுடைய ஈஓ யக்ன நாராயணன் அவர் ஏற்கனவே நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்ட மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காரு.
அந்த போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு தர்கா தரப்பின் மீது. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அடையாளம் தெரியாத நபர்கள் அங்க போய் கொடியேற்றி விட்டார்கள் அப்படின்னு அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் பயங்கரமா கலெக்டரை எல்லாரையும் வந்து திட்டி இருக்கிறாரு. இவங்களே அடையாளம் இல்லாத நபர்கள் அப்படின்னு கமிஷனர் இவங்க எல்லாரையும் திட்டி இருக்காங்க. அந்த கோவில் தரப்பினுடைய புகார் அதுல எழுதப்பட்டிருக்கிற இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் உத்தரவு போடலைன்னா கோயில் நிர்வாகத்திலேருந்து புகாரை கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த வழக்கில் கோயில் நிர்வாகத்தின் வழக்கறிஞர் சந்திரசேகர் நீதிமன்றத்திலே அல்லது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் ஏஏஜி வீரகதிரவன் இருவரும் ஸ்ட்ராங்காக அது சொல்லியிருக்கணும். ஒரு அலிகேஷன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, கோர்ட்டில் திடீர்னு சொல்கிறீங்க, இந்த அலிகேஷன் தொடர்பான வழக்கு நீதிபதி சிறிபதி முன்னாடி இருக்கு. அன்றைக்கி வீரகதிரவன் தான் ஏஜி ஆஜராகிறார், வீரகதிரவன் ஆஜராகிறாரு. அன்னைக்கு இந்த மரத்தில் இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடு விழாவுக்கு கொடியேற்றினதை வீடியோவை சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்த நீதிபதி கேட்குற போது ஏஜி என்ன சொன்னார்னா, திடீர்னு ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டார். இதுதானே சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, கண்டெம்ட்டில் நீங்கள் இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை கூட சொல்லலை. கண்டெம்ட் பெட்டிஷனே இல்லை, நீங்கள் அதை விசாரிக்க முடியாதுன்னு ஃபைல் பண்ணியிருக்கணும் பெட்டிஷன், அதையும் ஃபைல் பண்ணல. அடுத்து திடீர்னு ஒரு அலிகேஷன் சொல்கிறீங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. அல்லது கோயில் நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும், அவங்க தலை வரலாறு படியே, அவங்க கொடுத்த மேப் படியே அந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, அதனால தான் அவங்க 15 நாள் பேசாமல் இருக்காங்க. அதையாவது சொல்லியிருக்கணும், அது அவங்களுக்கு சொந்தமான இடத்துல ஏற்றிருக்காங்க அப்படின்னு. அதையும் சொல்லலை. நீதிபதி டைரெக்டாக ஈவோட்ட கேட்குறாரு, அப்படி கேட்கக்கூடாதுங்க, வக்கீல்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். அதையும் சொல்லலை. இது எதுவுமே சொல்லாமல் அவங்க நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த உத்தரவு விடுவதற்கு மறைமுகமாக தர்கா நிர்வாகத்துக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு அரசின் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரவன், அரசோட கோயிலோட வழக்கறிஞர் சந்திரசேகரும் துணை போயிருக்கிறாங்க. இதே சந்திரசேகர் அந்த தீபத்தூண் என்று சொல்லப்படும் வழக்கிலையும் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை பண்ணார். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தினமலரில் வந்து ஒரு செய்தியை கேட்குறாருங்க, அந்த தூணை யார் கவர் பண்ணது அப்படின்னு. பேசாமல் இருக்க வேண்டியதானே? அது செய்யாமல் நாங்கள் தான் கவர் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அதைத்தான் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அது குறிச்சிட்டு எழுதுகிறாரு. இவங்க இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது தூணை, தர்கா பக்கத்தில் இருக்க தூணை கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் கட்டையில் அடக்கி மறைக்கிறாங்க. அப்போ தர்கா நிர்வாகம் அதை தடுக்கலை. அதனால் அந்த இடம் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் கிடையாது, தர்காவுக்கு சொந்தம் கிடையாது, அவங்களுக்கு சொந்தமான இடம் தான், அவங்க போய் தடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, இதில் லாஜிக்காக நான் என்ன 2 விஷயம் கேட்குறேன். ஒன்று, இப்போ தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் கொடியேற்றுகிறார்கள், அதை கோயில் நிர்வாகத்தில் போய் தடுக்கலை. ஏன் தடுக்கலை? அது தர்காவுக்கு சொந்தமான இடம்னால தடுக்கலை. அந்த லாஜிக் இந்த லாஜிக் பொருந்துமா பொருந்தாதா? அன்னைக்கு தர்கா தடுக்கலை, அதனால் அவங்களுக்கு சொந்தம்னு எழுதுகிற நீதிபதி இன்னைக்கு கோயில் தடுக்காதனால இது அவங்களுக்கு சொந்தம்னு எழுத வேண்டியதானே? ஏன் எழுத மாட்டேறீங்க? ஒன்று, போலீஸ் பாதுகாப்பு போட போகிறாங்களே, அதான் சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை காலங்காலமாக பாதுகாப்பு கொடுக்கறதுனால தான் போலீஸ் பாதுகாப்போடு அவங்க போகிறாங்க. கோயில் இடத்துக்குள்ளே போய் ஏற்றுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? ஒருபோதும் கொடுக்க மாட்டாங்க. 3வது விஷயம், அன்னைக்கு வழக்கு நடக்கும்போது அந்த இடத்த கவர் பண்ண உத்தரவு போட்டது யார்? சேகர்பாபு உத்தரவு போட்டாரா? யார் கவர் பண்ண சொன்னது? அதை வீடியோ எடுத்தது யார்? ஃபோட்டோ எடுத்தது யார்? அது எப்படி தினமலருக்கு போச்சு? அன்னைக்கு தேதியில் யாரையுமே போலீஸ் அலோவ் பண்ணல. ஒரு ஆள் கூட மலைக்கு போக முடியாதுங்க. தினமலர் ரிப்போர்ட்டர் எப்படி போனார்? அல்லது தினமலர் ரிப்போர்ட்டருக்கு யார் வாங்கி கொடுத்தது அந்த ஃபோட்டோவை? கோயில் நிர்வாகமா, போலீஸா? யார் வாங்கி கொடுத்தா? இப்போ எல்லாத்துலேயும் உள்ளுக்குள்ளே துரோகம் பண்ணால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள்? அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. கச்சிராஜா பிரச்சனையில் வரிசையாக பிஜேபி இங்கே ஷோ பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி பெட்டிஷன் போடாமல் அரசு வழக்கறிஞர்கள் இதுக்கு துணை போகிறாங்க, கோயில் வழக்கறிஞர்கள் துணை போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமியர்களை ஒரு பக்கம் நெஞ்சில் குத்துறாங்க, இன்னொரு பக்கம் முதுகுல குத்துறாங்க. என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அடுத்து எச் ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை தடுக்கின்ற இந்த அதிகாரிகள் இவங்க வந்து நாசமாக போயிடணும், நான் வந்து முருகனை வேண்டிக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் நாசமாக போயிடுவீங்க, எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிப்பேன். இந்துக்களோட இடத்தை இஸ்லாமிய தீய சக்திகள் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நேரடியாவே போலீஸுக்கிட்ட சாபம் விடுகிறார். அங்க வந்து ஒரு தள்ளுமுள்ளு வந்து அந்த மலை தர்காவுக்கு பக்கத்துல ஒரு தள்ளுமுள்ளு போலீஸுக்கும் சங்கிகளுக்கும் ஏற்படுகிறது.
இது எல்லாவற்றையும் போக ஹெச் ராஜா என்ன சொல்றாருன்னா ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் சொல்ற டைம் அப்படின்றது ஜனவரி 27. இப்ப பிப்ரவரி 1 தைப்பூசம். அதற்கு முன்னாடியே ஒரு பெரிய நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட போகிறார்கள் அப்படின்றத அவருடைய பேச்சை காட்டுதா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்க வந்து தர்காவை இடிக்க போறோம், இல்ல பிரச்சனையை கிளப்ப போறோம். ஏன்னா அவரு நிறைய விஷயங்களை சொல்றாரு. மேல அதுக்கு 33 சென்ட் தான், புது புது ஸ்ட்ரக்சர் எல்லாம் நிறைய உருவாயிருச்சு, நிறைய பணம் புதைச்சிட்டாங்க அப்படின்னு. அது மொத்தமாகவே அந்த மசூதி, அந்த தர்காவே கிட்டத்தட்ட எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற டைப்ல அதை பிரசன்ட் பண்றாரு. இவங்க ஒரு டெட்லைனை வேற அரசுக்கு காவல்துறைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க ஏதாவது ஒரு சதித்திட்டம் வைத்திருக்கிறார்களா? அது நாங்கள் ஒரு வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கோம். அவர்கள் திட்டம் என்பது ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்றதோடு நிற்காது, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்றதோடு நிற்காது. அடுத்தடுத்து அவர்கள் வருவார்கள். அங்கே தொழுவக்கூடாதுன்னு முதல்ல சொன்னாங்க. இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்ட இடத்தில் தொழுவக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டு உத்தரவு வாங்கினாங்க. அது 3ஆம் நீதிபதி தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. அடுத்து இந்த ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு வாங்கினாங்க. இப்போ தீபத்தூண் அப்படின்னு அதுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கினாங்க. அப்படி ஒரு தூணே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்கிற வரை வரலாற்றிலே இல்லை. வரலாற்றில் இல்லாத ஒரு கற்பனையை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கண்டுபிடித்து ஒரு தீர்ப்பாக்கி இன்றைக்கி 2 நீதிபதிகள் அதில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த இடத்த பிடிக்கிறதுக்கு அதுக்கான மூவை சங் பரிவார அமைப்புகள் செய்கிறார்கள். இதற்கு நீதிமன்றத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ அதற்கு அரசு அதிகாரிகள் ஏற்கனவே தூணை பிடிக்கிறதுக்கும் அரசு அதிகாரிகள் கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் துணை போனார்கள். சர்வே ஸ்டோன்றது கடைசி வரை ஏஜி ராமன் அவர்கள் சொல்லலை, நீதிமன்றத்தில் சொல்லவே இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக இந்த இடத்த கொடிமரம் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு பாருங்கள், இதை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த தூணுக்கு போகிற வழி மொத்தமும் கிளியர் ஆகும். இப்போ அந்த இடத்துல கொடிமரம் இருக்குன்னா அது இஸ்லாமியர்கள் இடம். இப்போ இது 2மே கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு கொண்டு வந்துட்டா அடுத்து ஒன்றே ஒன்று இருக்குது, அந்த படி, நெல்லித்தோப்புலேருந்து போகக்கூடிய படி. அந்த நெல்லித்தோப்பே கோயில் நிர்வாகம் கைப்பற்றணும்னு நீதிபதி ஸ்ரீபதி முன்பாக ராமரவிக்குமார் வழக்கு போட்டு. அது எப்போ போட்டிருக்காரு அந்த வழக்கு? அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வழக்கு போட்டு 21ஆம் தேதி நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அது கவுண்டர் போட சொல்லி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. போலீஸே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காருல்ல, அந்த வழக்கோடு சேர்ந்தது தான் அது. அதில் ஒரு பிரேயர் நெல்லித்தோப்பை கோயில் நிர்வாகம் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ நெல்லித்தோப்பு, அதுக்கு போகக்கூடிய பாதை, இதெல்லாம் முழுசாக கைப்பற்றினா தான் அந்த தூணுக்கு போக முடியும். அதுக்கு போகிற வழியில் தான் இந்த கொடிமரம் இருக்குது. இப்போ இந்த வழி மொத்தமையும் கைப்பற்றுவதற்காக 1923 தீர்ப்புக்கு நேர் விரோதமாக மொத்தத்தையும் கைப்பற்றுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. அப்படி அங்கே போயிட்டு அங்கேருந்து தர்காவுக்கு போய் இடிக்கிறது என்பது ரொம்ப எளிதானது. இவங்க இடம் அப்படின்ட்டு நாங்கள் அதை கும்பிடணும் அப்படின்னு போவாங்க. அந்த இடத்த நாங்கள் வழிபடுறோம், அந்த மரத்தில் வழிபட போனோம், எங்களுக்கு அது பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூணை நாங்கள் வருஷம் பூரா வணங்குவோம்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டுனா தர்காவை அங்கே பக்கத்தில் அங்கேருந்தே ரீச் பண்ணி இடிக்க முடியும். இதான் அவங்க திட்டம். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதன் மூலமாக தர்காவை இடிக்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக மக்களிடையே ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணுறது. இன்றைக்கி தேதி வரை ஏராளமான மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அரசு தடுத்துருச்சு அப்படின்னு. உண்மையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்ற செய்தியை திமுக அரசு, திமுக என்ற கட்சி, கூட்டணி கட்சிகள் ஒரு 1000 இடத்துல கூட்டம் போட்டு சொல்லியிருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யலை. இப்போ பிஜேபி செய்தி தான் இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கு. நேற்று ஹெச்ராஜா பண்ண பிரச்சனை எல்லா செய்தியும் தமிழ் இந்தியில் முதல் பக்கத்தில் போடுறாங்க. பல்வேறு டிவியில் ஊடகங்கள் வந்து மிக மிக மோசமாக இந்த நான் ஃபீல்டு ஒர்க் போன எல்லா இடத்துலையும் சரி, அந்த கன்னியாகுமரியில் 100 ஆண்டு பழமையான முருகன் கோயில் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுறாங்க. எந்த ஆதாரமே இல்லாமல் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம்தான் அந்த சிலை இருக்குது, இவங்களே போய் வைக்கிறாங்க. ஆனால் பத்திரிகைகள் 100 ஆண்டு பழமையானது, தினத்தந்தி பத்திரிகைகள் பாதி இது சங் பரிவார அமைப்புகளுக்கு துணை போகக்கூடிய பத்திரிகையாக மாறிடுச்சு. அதான் உண்மை. ஹெச்ராஜா பேசுனது அவ்வளோ போட்டாங்கல்ல, ஒரு பொய்யை வதந்தியை தீ போல எல்லா நிறுவனங்களும் பரப்புகிறாங்க. அதற்கு நேற்று தர்கா நிர்வாகம் நாங்களும் வழக்கறிஞர்களும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். இது சன் டிவியில் கூட வரல, கலைஞர் டிவியில் கூட வரல. வேறு எங்கே போய் நீ கேட்பீங்க? தமிழ் இந்தில் வரல, இங்கிலீஷ் இந்தில் போட்டிருக்கிறாங்க, எக்ஸ்பிரஸில் போட்டிருக்கிறாங்க. இதான் விஷயம். இப்போ நம்ம செய்தி, உண்மை செய்தியை சன் டிவி, கலைஞர் டிவியே போட மாட்டுறாங்கன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இப்போ அவங்க பிளாக் அவுட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். உண்மை செய்தி போக வேணாம், வதந்தி பொய் மட்டும் பரவட்டும் அப்படின்றதான் அவங்க நோக்கம். இதற்கு எல்லா தரப்பும் துணை போகிறார்கள். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பெரிய கட்சிகள்
அவங்க பிஜேபி வளர்றதுக்கு அனுமதிக்கிறார்களே தவிர அவங்க எதுவுமே அதுக்கு பண்ண மாட்டாங்க. அவர்கள் அரசியலை தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர தமிழ்நாடு அயோத்தியாக மாறி ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்க எங்கள் சூழ்நிலை வரப்போகுது, இதனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரம் எல்லாம் நிலைகுலைய போகிறது, அதை பற்றி யாருக்கு கவலை இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் எங்கள் பேச்சையும் ஊடகங்களில் வரவிடாமல் தடுத்தாங்கன்னா அடுத்து என்ன செய்கிறது அப்படின்றது தெரியல. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.